இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஜவ்வரிசி உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். பெரிய ஜவ்வரிசி எடுத்துக்கணும், நீங்கள் சின்னது கூட எடுத்துக்கலாம். இது கூடவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி, அதுக்கப்புறம் அதே அளவு தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துமோ அதே கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா இது மாதிரி ஊறினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா இது மாதிரி அழுத்தி திரும்ப பிசைஞ்சிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி ஒரு 50 மினிட்ஸ் திரும்ப ஊறட்டும். அது நல்லா இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வைங்க. அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா ஊறி நல்லா பஃப்னு வரும் இது. அதுக்காக தான். இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் போட்டு இது மாதிரி அரைச்சி எடுக்கலாம். அந்த தேங்காயில் இருக்க அந்த மேலே இருக்கிறது எடுத்துகிட்டு இது மாதிரி வெள்ளையாக இது மாதிரி அழகாக வந்துருச்சு பாருங்கள். இது கூட சர்க்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்மளோட இந்த ஜவ்வரிசி ஊறிட்டுருக்கோம். அதை போய் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ திரும்ப ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்குது. திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அழுத்தி பாருங்கள். இது மாதிரி நல்லா ஊறி மாவு மாதிரி எப்படி வருது பாருங்கள். திரும்ப நல்லா கலரி விட்டுக்குங்க. அந்த உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இது கூடவே போட்டால் தான். தனியாக போட்டோம் அப்படின்னா ஊறினதுக்கப்புறம் அது உள்ளே நல்லா இறங்காது. அதனால தான் அப்போவே உப்பு போட்டு சால்ட்டு கொஞ்சம் போட்டு நான் இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப ஒரு 50 மினிட்ஸ் ஊறட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. எந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு அழகாக வராது. இந்த மாதிரி ஸ்டேஜில் கரெக்டாக இது பண்ணதுக்கப்புறம் இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒரு ஈர துணி போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வாழை இலை வச்சு பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அந்த தேங்காய் பூரணத்தை நான் ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பிளேட்டில். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஜவ்வரிசி தட்டி எடுக்கிறப்போ ஈஸியாக இருக்கும், எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்பூன் வைக்கிறதுனால டேபிள் ஸ்பூன் வச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது நான் அந்த ஜவ்வரிசியை கையில் எண்ணெய் இல்லை நெய் எதுனா தடவிக்கிட்டு எண்ணெய் இல்லை நெய் தடவிக்கிட்டு அப்புறம் பிடிச்சி வைங்க. அப்போ தான் நம்ம கையில் ஒட்டாது. இப்போ அந்த பூரணம் வச்சு நல்லா ரவுண்டு இது மாதிரி ஷேப்புக்கு நல்லா பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது நம்ம இதை இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போது ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட இல்லை ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வெந்து வாங்கிறதுக்கு. பாருங்கள், கண்ணாடி மாதிரி எவ்வளோ அழகாக சூப்பராக முத்தாக இருக்குது நம்மளோட ஜவ்வரிசி உருண்டை. இப்போ இதுக்கு நான் திக்கான தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணியாக தான் நல்லா இருக்காது. இதை அப்படியே கூட சாப்பிடலாம். ஏன்னா பூரணம் வச்சுருக்கிறதுனால தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வயிற்று புண்ணெல்லாம் ரொம்ப இது சரிப்படுத்தும். இது குளிர்ச்சி தரும் இந்த சம்மர் வெயிலுக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்யறதுக்கு நான் 2:15க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இது நான் செய்யறதுக்குள்ளே ஒரு 4:15 ஆகிடுச்சு. ஏன்னா ஜவ்வரிசி ஊறுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் அந்த டைம் ஓவராக எடுத்துக்கிறதுனால. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி